இருக்கிறாங்கன்னா ஒரு படி மேலே போய் இருக்கக்கூடிய டேட்டாவை திருப்பி நமக்கு சொல்கிறாங்க. ஹையர் செகண்டரிக்குள்ளே போகிறாங்க. ஹையர் செகண்டரிக்குள்ள சிபிஎஸ்சியில் 3 மொழி சொல்லிக் கொடுக்குறாங்க. சிபிஎஸ்சியில் எப்பொழுதுமே 3 மொழி சொல்லிக் கொடுக்குறாங்க. ஹையர் செகண்டரியை பொறுத்தவரை மொத்தமாக இருக்கக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளிகள் 1635 சிபிஎஸ்சி பள்ளிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. 15,20,000 குழந்தைங்க படிக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் முதல்ல இருந்து சொல்வது 30 லட்சம் குழந்தைங்க மும்மொழி படிக்கிறாங்க. ஸோ எப்படி 30 லட்சம் குழந்தைகள் மும்மொழி படிக்கிறாங்கன்னா, எனக்கு அமைச்சர் அவர்கள் எந்த விஷயத்த சொல்லாம திருப்பி இருக்காருன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெட்ரிகுலேஷன் குழந்தைகள் மொத்தமா நீங்க மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் எடுத்துக்கிட்டீங்கன்னா 4479 மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு. மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல 8ஆம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் மொழி ஆப்ஷனலா இருக்கு, வேற மொழியும் படிக்கிறாங்க. அதுல கிட்டத்தட்ட 30 லட்சம் குழந்தைங்க மெட்ரிகுலேஷன் பள்ளியில படிக்கிறாங்க. அதனாலதான் ஒரு விவரமா ஹையர் செகண்டரி மேல போறார். 11வது 12வது நாங்கள் முதல்ல இருந்து 3 மொழி பேசக்கூடிய குழந்தைகள் 30 லட்சம் எப்படி சொல்றோம்னா, சரிபாதியாக சிபிஎஸ்சியில் சராசரியாக 16 லட்சம் பேர் படிக்கிறாங்க. அதுக்கு மேல நம்முடைய மெட்ரிகுலேஷன்ல நமக்கு தெரியும், தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன்ல 2வது மொழி தமிழ்ங்கிறது கம்பல்சரியே கிடையாது. அவங்க ஹிந்தி படிக்கிறாங்க, எத்தனையோ இடத்துல மாற்று மொழிகள் படிக்கிறாங்க. அதுல சராசரியாக 14 லட்சம் பேர் வர்றாங்க. ஸோ அவங்க எல்லாம் 11வது 12வது 2 மொழி தான் படிக்கிறாங்க, 3 மொழி படிக்கிறது இல்லை. அதனால் இவங்க 11th 12th மட்டும் 3 மொழிக்கு இல்லாம 2 மொழிக்கு போய் டேட்டாவை முன்வைக்கிறாங்க. 3 மொழிங்கிறது மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறாங்க. 30 லட்சம் குழந்தைகள் மெட்ரிகுலேஷன்ல இருக்கிறாங்க. 4479 மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் இருக்கு. அந்த பள்ளிகள்ல சராசரியாக 14.5 லட்சம் 14.5 lakh பீப்புள் தமிழ் இல்லாம இன்னொரு மொழியை விருப்பப்பட்டு படிக்கிறாங்க. இதைதான் முதல்ல இருந்து நாங்கள் சொல்லக்கூடிய கூற்று. ஆனால் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வெளிப்படைத்தன்மையோடு நேர்மையாக பத்திரிகை நண்பர்கள்ட்ட செய்தி சொல்றாங்கன்னா, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல 8ஆம் கிளாஸ் வரைக்கும் எத்தனை மெட்ரிகுலேஷன் பள்ளியில 3 மொழி இருக்கு, 8ஆம் கிளாஸ் வரைக்கும் எத்தனை மெட்ரிகுலேஷன் படிக்கிறாங்க அதே ஸ்டேட் போர்டுல, அதையும் சொல்லும் பொழுது நாங்கள் சொல்லக்கூடிய கணக்கு 30 லட்சத்தை தாண்டி தமிழக அரசுடைய கணக்கு இருக்கும். இதே தமிழக அரசு ஆரம்பத்தில் முதலாக இதை பற்றி நாம் பேசும் பொழுது வெறும் 2% குழந்தைகள் தான், 2 லட்சம் பேர் தான் படிக்கிறாங்க, வெறும் 2 லட்சம் பேர் தான் தமிழ்நாட்டில் மும்மொழி படிக்கிறாங்கன்னு சொன்ன தமிழக அரசு அவங்க ஃபேக்ட் செக் இன்னைக்கு 15 லட்சம் வரைக்கும் வந்திருக்கிறாங்க. தொடர் கேள்விகள் பற்றி தமிழகத்தை பொறுத்தவரை எப்படி டெல்லியில் ஒரு பெரிய லிக்கர் ஸ்கேம், சத்தீஸ்கர்ல லிக்கர் ஸ்கேம், இதெல்லாம் வந்து அந்தந்த மாநில அரசை ஆட்டி மாநில அரசு பதவியிலிருந்து வெளியே செல்வதற்கு காரணமாக இருந்ததோ, இன்னைக்கு சென்னை லிக்கர் ஸ்கேம் இப்பதான் ஆரம்பமாயிருக்கு. அது ஈடியினுடைய ரைடு நடந்து முடிந்திருக்கிறது. இன்னும் ஈடி அதிகாரப்பூர்வமாக தகவல் சொல்லவில்லை என்றாலும் கூட அரசல் புரசலாக பத்திரிகையில் எழுதுறீங்க. இன்றொரு பத்திரிகை இது 30,000 கோடி ரூபாய் ஸ்கேம் எழுதுறாங்க. இன்னைக்கு ஒரு தமிழகத்தினுடைய ஒரு பத்திரிகை 30,000 கோடி ரூபாய். எங்களை பொறுத்தவரை இதில் 1000 கோடி ரூபாய் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டுமே இதிலிருந்து கருப்பு பணத்தை டைவர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த லிக்கர் ஸ்கேமை பொறுத்த வரைக்கும் 1000 கோடி ரூபாய்க்கு குறைந்தபட்சம் திராவிட முன்னேற்ற கழக அரசு அவங்களுடைய தப்பான கொள்முதல் கொள்கையில ஒரு தவறான ஒரு அமைச்சர் அந்த பதவியில் இருக்கிறனால திமுக கட்சி செலவுக்கு வரக்கூடிய பணம் எல்லாமே தமிழ்நாட்டில் இன்னைக்கு லிக்கரை வச்சுதான் நடக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதுபானை ஆலைகள் டாஸ்மார்க் அங்கிருந்து கொள்முதல் பண்றதுல இவங்க பண்ணக்கூடிய குளறுபடி, ஃபர்ஸ்ட் ஹேண்ட் சேல்ஸ், செகண்ட் ஹேண்ட் சேல்ஸ் நேரடியாக டாஸ்மாக் மூலமாக தனியாக எடுக்கக்கூடியது. அதுக்கு வந்து எந்த விதமான வரி கிடையாது. அதுதான் திமுகவினுடைய தேர்தல் 2024 தேர்தல் செலவு. 2026க்கு திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா தொகுதியிலும் பதுக்க ஆரம்பித்திருக்கக்கூடிய பணம். இந்த இரண்டும் தமிழ்நாட்டில் வெறும் மதுபான ஆலைகள் லிக்கரை வச்சு மட்டும் திராவிட முன்னேற்ற கழக கட்சி இன்னைக்கு அவங்க ஆட்சியை பயன்படுத்தி மக்களை ஏமாற்றி மறுபடியும் நாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு இந்த பணத்தை பயன்படுத்துறாங்க. குறைந்தபட்சம் 1000 கோடி ரூபாய் கட்சிக்கு போயிருக்கு. இது எதற்காக நான் சொல்றேன் அப்படின்னாங்க, முதலாக தமிழகத்தில் டாஸ்மார்க்கை பத்தி ரொம்ப தீவிரமா நம்ம பேசிட்டு வர்றோம். ஆனா இன்னைக்கு டாஸ்மார்க் நிறுவனங்கள், அதுக்கு சப்ளை பண்ணக்கூடிய மதுபானை ஆலயங்கள், டாஸ்மார்க் அரசு நிறுவனம், இதையெல்லாம் அவங்க கம்பைண்டாக இடி கையில் எடுத்திருக்கிறாங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுனாங்க, டாஸ்மார்க் நிறுவனமும் மதுபான ஆலைகளும் ஒன்றாக இணைந்து தமிழ்நாட்டினுடைய லிக்கர் பாலிசி இவங்களே பிக்ஸ் பண்றாங்க. எந்த நிறுவனம் எவ்வளவு கொடுக்கணும், டிஆர் பாலா அவங்க நிறுவனமா இருந்தா டாஸ்மார்க் அதிக சப்ளை பண்ணணும், இவர்களுக்கு ஆகாத நிறுவனமா இருந்தா கம்மியா சப்ளை பண்ணணும். அதிலும் அந்த நிறுவனம் டாஸ்மார்க்கு எவ்வளவு சப்ளை பண்ணும், டாஸ்மார்க்கு வராம எவ்வளவு சப்ளை பண்ணும். வருகின்ற காலத்தில் பத்தி நிறைய பேசுவாங்கன்னா,
ஈடியினுடைய அதிகாரப்பூர்வமான அறிக்கை வர்ற வரைக்கும் நம்ம காத்திருப்போம். இன்னைக்கு முன்னணி பத்திரிகை நண்பர்கள் எல்லோரும் நீங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க, கையில பேச ஆரம்பிச்சிட்டீங்க. இது இன்னைக்கு பேச வேண்டிய சப்ஜெக்ட். இதுதான் 2026 தேர்தல் வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள் பேசணும். எப்படி மக்களை குடிகாரர்களாக்கி குடிக்க வைத்து அவங்களுடைய உயிரை எல்லாம் எடுத்து பெண்களுடைய தாலியெல்லாம் எடுத்து அந்த பணத்தை வைத்து ஆட்சியாளர்கள் ஆட்சியில் அமர்ந்திருக்கின்றார்கள் என்பதுதான் ஸ்டோரிங்கண்ணா. அடுத்த ஒரு வருடத்திற்கு இதை தவிர எதுவும் பேசக்கூடாது என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தாழ்மையான கோரிக்கையும் கூட. கேள்வி கேளுங்கண்ணா. சிறப்பா போய்கிட்டு இருக்கும்போது மும்மொழி கொள்கைக்கு என்ன அவசியம் வந்தது? அறிவுள்ளவர்கள் இதை ஏற்றுக்கொள்வார்கள். பிடிஆர் பையன் இதெல்லாம் படிக்கிறாரு. பிடிஆர் உடைய பையன் அமெரிக்கன் பையன் இருக்காரு. நான் பிடிஆருக்கு அண்ணன் பிடிஆர் அவருடைய பையன் எங்க படிக்கிறாரு கொஞ்சம் சொல்லணுமே அண்ணே. சும்மா போய் நான் டிவியில போய் பேசுவேன், நான் வந்து வாய் திறந்து பேசுவேன், மதுரை பத்திரிகையாளர் சந்திப்பில். ஏன்னா அறிவுள்ளவர்களான்னு ஒரு வார்த்தையை கேட்டிருக்காரு ஒரு அமைச்சர். வந்து அறிவுள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சொன்ன பிறகு அந்த அமைச்சர்கிட்ட திரும்ப நான் கேட்கிறேன், உங்களுடைய மகன் இந்திய குடிமகனா? முதல் கேள்வி. அமெரிக்க குடிமகனா? இரண்டாவது கேள்வி. இந்த 2 கேள்விக்கு பதில் சொல்லிட்டு உங்கள் மகன் எந்த பள்ளியில படிக்கிறான்? அப்ப உங்க மகன் 3 மொழி சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளியில படிக்கிறானா? உங்களுக்கு அறிவில்லைன்னு தானே அர்த்தம். பிடிஆர் கண்ணாடி பார்த்து பேசிட்டு இருக்காரா? விமான நிலையத்தில் இறங்கினோடனே ஒரு கண்ணாடி எடுத்து கண்ணாடி பார்த்து பத்திரிகையாளர். ஆனால் தமிழ்நாடை பொறுத்தவரை எல்லா அமைச்சர்களுடைய குழந்தைகள் பேர குழந்தைகள் எல்லோருமே 3 மொழியில தான் படிக்கிறாங்க. எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் யாராச்சும் ஒருத்தர் பத்திரிகையாளர் முன்னாடி ஒரு எம்பி எம்எல்ஏ வந்து இல்ல என் குழந்தை என் பேர 2 மொழி தான் படிக்கிறான், நான் தைரியமா பேசுவேன் பேசுறாங்களா? யாரும் பேச மாட்டாங்க. அவர்களுக்கு ஒரு நியாயம், பொதுமக்களுக்கு ஒரு நியாயம். அதனால்தான் நம்முடைய மும்மொழி கொள்கையை நாம் சொல்வது சமக்கல்விங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம். எல்லோருக்குமான உரிமை என்று சொல்லுகின்றோம். அரசு பள்ளியில படிக்கக்கூடிய 52 லட்சம் பேர்த்துக்கும் தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய 56 லட்சம் பேர்த்துக்கும் சமமான கல்வி இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு பக்கம் 3 மொழியும் ஒரு பக்கம் 2 மொழி இருப்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இது முதல் கூற்று. இரண்டாவது, இன்னைக்கு தொடர்ந்து நாம் பார்க்கிறோம் தமிழகத்தினுடைய பள்ளி கல்வித்துறை கீழே போக ஆரம்பிச்சிருக்கு. கற்றல் திறனாக இருக்கட்டும், கற்றல் அறிவாக இருக்கட்டும், அவங்க கற்றிருக்கக்கூடிய அறிவை சோதிக்கக்கூடிய பரீட்சைகளாக இருக்கட்டும், எதை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் தமிழகத்தை பொறுத்தவரை பள்ளி கல்வித்துறை திவாலாயிருச்சு. எப்படி டாஸ்மாக் திவாலாச்சோ அதுபோல பள்ளி கல்வித்துறை திவாலாயிருக்கு. அது தொடர்ந்து ஏசர் ரிப்போர்ட் பல ரிப்போர்ட் நம்ம பேசிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை விட ஆங்கில மொழி எடுத்து படிக்கிறவங்க அதிகமாக இருக்கிறாங்க. 27% குறைஞ்சிருக்கிறாங்க. கடந்த 5 ஆண்டுகள்ல மட்டும் தமிழ் வழி மீடியமும் ஆங்கில வழி மீடியம் பார்த்தீங்கன்னா தமிழ் வழி மீடியம் 27% குறைஞ்சிருக்கிறாங்க. அதாவது மீடியம் எடுத்து படிக்கிறவங்க. இதெல்லாம் இருக்கும் பொழுது மோடி அவர்கள் தேசிய கல்வியில் என்ன சொல்றாங்க? 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் தமிழ் வழி மீடியத்தை படிங்கிறாங்க. இது தாய்மொழியை ஊக்குவிக்கிறது, தமிழ் மொழியை ஊக்குவிக்கிறது. இது எதையும் புரிந்து கொள்ளாத அமைச்சர்கள் எதற்காக இப்படி பேசுறாங்கன்னு தெரியலீங்கன்னா. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பிரெஞ்சு கேட்டா, என் பையன் 7ஆவதுல கேட்டான், அப்பா நான் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டுமான்னு கேட்டான், அதனால மகனே ட்ரை பண்ணு மகனேன்னு சொல்லிட்டு பிரெஞ்சு கழிக்க வச்சு இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லுகின்றார்கள். ஆனா அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், அப்பா நான் 3ஆவது மொழியை ட்ரை பண்ணட்டுமான்னு அந்த குழந்தைய அப்பாட்ட கேட்பாங்களே. அங்க அரசு பள்ளியில வாய்ப்பு இல்லைன்னு தான் நாங்க சண்டை போட்டுட்டு இருக்கோம். இது எதற்காக பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கட்டும், அண்ணன் பிடிஆர் அவர்களாக இருக்கட்டும், இதை எதற்காக பார்க்க மறுக்கின்றார்கள்? நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து தமிழகத்தை அவமதிச்சுட்டே இருக்கிறாங்க பார்லிமெண்ட்ல. ஆனா இது புதுசா இருக்குங்க. இங்க பாருங்க, நானும் வந்து முதலமைச்சரை வந்து நான் பல இடத்துல வந்து முதலமைச்சரை நான் கிரிட்டிசைஸ் பண்றேன். தமிழகத்தினுடைய முதலமைச்சர் சரியா செயல்படலின்னு சொல்றேன். அதற்காக தமிழகத்தினுடைய மக்கள் சரியில்லைன்னு அர்த்தமா? முதலமைச்சர் ஆர்குமெண்ட் என்ன? இல்ல ஓட்டு போட்டு என்னை தேர்ந்தெடுத்தாங்க, நான் தான் முதலமைச்சர், என்னை நீ தவறா சொல்றனால தமிழ்நாட்டு மக்களை தவறா சொல்றேன்னு அர்த்தமா? இன்னைக்கு பாராளுமன்றத்தில் தர்மேந்திர பிரதான் அவர்கள் அங்க இருக்கக்கூடிய எம்பிக்கள் எப்படி பொய் சொல்றாங்க, எப்படி எம்பிக்கள் தவறா வழி நடத்துறாங்க, பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கூடத்திற்கு தமிழக அரசு MOU பண்றதுக்கு ரெடியா இருந்தாங்க, எப்படி அதை மாத்தி பேசுறாங்க, இதைத்தான் சொன்னாரோ தவிர தமிழக எம்பிக்கள் பொய் சொல்றாங்க. தமிழக எம்பிக்கள் நாகரிகமா நடந்துக்கல, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள். அதை அப்படியே மாத்தி கனிமொழி அக்கா என்ன சொல்றாங்க? மக்கள் ஓட்டு போட்டு நாங்க தேர்ந்தெடுக்கப்பட்டோம், அதனால எங்களை அவமானப்படுத்துறது மக்கள் அவமானப்படுத்துறது. ஏங்க நீங்க எம்பிக்களா இருக்கும்போது திகார் ஜெயில் போறீங்க, நீங்க வந்து பல குற்றச்சாட்டுகள் உங்க மேல இருக்கு, இடி கேஸ் இருக்கு, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு. ஒரு எம்பியாக இருக்கும் பொழுதே கொலை கேஸுக்கு அரெஸ்ட் ஆனாரு. இந்த பகுதியில் ஒரு எம்பி மேல குற்றச்சாட்டு இருக்கு. நான் சொல்றது எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு எம்பி மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு சொல்றேன். அப்ப கடலூர் எம்பி வந்து சிறைக்கு போறாரு, அவர் மேல மர்டர் கேஸ் இருக்குன்னா மக்கள் மீது நாம் குற்றம் சுமத்துறோமா? எனக்கு இந்த லாஜிக்கே புரியலீங்கன்னா. நிர்மலா சீதாராமன் அவங்க என்ன சொல்றாங்க? தரவுகள் அடிப்படையில் தமிழகத்துல பள்ளி கல்வித்துறையினுடைய திறன் குறைஞ்சிருக்கு. அதை வந்து மினிஸ்டர் என்ன சொல்லணும்? இல்ல திறன் பாருங்க, திறன் வந்து மேம்பட்டு இருக்கு, இந்த டேட்டாவை பாருங்க, இதுதானே சொல்லணும். அவர்கள் வந்து டேட்டாவை வச்சு புள்ளி விவரத்தோடு நிதித்துறை அமைச்சர் பேசுறாங்க.
தமிழகத்தினுடைய கற்றல் அறிவு குறைஞ்சிருக்கு, குறிப்பாக 8ஆம் கிளாஸ் வரைக்கும். அதனால இதை திருப்பி 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 பேசுறது என்ன அர்த்தங்கன்னா, எதையோ மறைக்க முயற்சிக்கிறாங்க. எதற்காக பாராளுமன்ற கூட்டத்தொடர்ல திமுக எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்மன்ஸ், ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் எதுக்கு என்ன பண்றாங்க? அவங்க ஓவர் பெர்ஃபார்மன்ஸா இல்லையா? அவங்க வாங்கின காசுக்கு மேல நடிக்கிற மாதிரி இருக்கு. அது எதுக்கு? இந்த லிக்கர் ஸ்கேம் வெளியே வந்துடக்கூடாது. இதை பத்தி பத்திரிகை நண்பர்கள் கேள்வியே கேட்டக்கூடாது. லிக்கர் ஸ்கேமுக்குள்ளேயே சப்ஜெக்டை கொண்டு வராம சம்பந்தம் இல்லாம சுத்தலாம். திமுக எம்பிக்கள் இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர்ல ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது தமிழக மக்களும் கண்டுபிடிச்சிட்டாங்க. சம்பந்தமே இல்லாம பொய் சொல்றாங்க. தர்மேந்திர பிரதான் அவர்கள் மீது பொய் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அம்மா நிர்மலா சீதாராமன் அம்மாவின் மீது பொய் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஒவ்வொரு நடவடிக்கையும் ஒவ்வொரு நடவடிக்கை ஒவ்வொரு அழுத்தமே கூட்டாட்சிக்கு விளக்குவதாகவே இருக்குது, கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக இருக்குன்னு கனிமொழி சொல்றாங்க. ஆனா நேற்று தர்மேந்திர பிரதான் அவர்கள் பேசும்பொழுது சொன்னாங்க, என்னுடைய தங்கை கனிமொழி அவர்களுக்கு தெரியும், என்னுடைய அதிகாரப்பூர்வமான அமைச்சர் அறைக்கு வந்து கனிமொழி அவர்கள் இந்த மும்மொழி கொள்கையை பற்றி, தேசிய கல்வியை பற்றி என்கிட்ட பேசிட்டு போனாங்க. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கனிமொழி. அதனால சூசகமா சொன்னாங்க, சகோதரி கனிமொழிக்கு எல்லாம் என்ன நடந்ததுன்னு தெரியும், அதை நான் இந்த அவையில சுட்டி காட்ட விரும்பவில்லை, அது நாகரீகமாக இருக்காதுன்னு சொன்னாங்க. அதனால கனிமொழி அக்கா உள்ள என்ன சொல்லியிருப்பாங்க, மினிஸ்டர் நினைச்சிருப்பாங்க ஆல்ரெடி குடும்பத்துக்குள்ள கனிமொழி அக்காக்கு பிரச்சனை, அவங்க வந்து என்ன பேசுறாங்கிற உண்மையை சொன்னா மறுபடியும் கனிமொழி அக்காக்கு அதிக பிரச்சனை தான் ஆகும்னு நினைச்சிருக்கலாம். அதனால தான் அவர் சூசகமாக கனிமொழி அக்கா என்னுடைய அறைக்கு வந்து என்ன பேசிட்டு போனாங்க பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கூடத்தை பத்தி நான் சொல்ல விரும்பல. அதனால கனிமொழி அக்காவை பொறுத்தவரை நல்லா புரிஞ்சுக்கணும், கனிமொழி அக்காவுடைய மகன் சிங்கப்பூர் சிட்டிசன். அதிகாரப்பூர்வமா சொல்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இருங்க நம்ம முடிச்சிடறேன் என்ன கேள்வி. சிங்கப்பூர் சிட்டிசன் அவங்க வேறு விதமான கல்வி படிக்கிறாங்க. கனிமொழி அக்கா அவர்கள் எந்த நியாயத்துல அரசு பள்ளி குழந்தைகள் இப்படித்தான் படிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறது அக்காவுக்கு என்ன உரிமைன்னு நான் கேட்கிறேன். அரசு பள்ளி மாணவ செல்வங்களுக்கு 3 மொழி கொடுப்போம், அவங்க எடுத்து படிக்க போறாங்க. கையெழுத்து இயக்கம் 10 லட்சம் தாண்டி இத்தனை பேர் கையெழுத்து போடுறாங்க. தமிழக மக்கள் குரல் ஒரு பக்கம் இருக்கு. உங்க மகனுக்கு ஒரு நியாயம், ஃபாரின் சிட்டிசனா இருக்காரு, ஃபாரின் எஜுகேஷன் கிடைக்குது. ஏழை குழந்தைகளுக்கு ஒரு நியாயம்னா எப்படி ஏத்துக்குவாங்க? இரண்டாவது, கனிமொழி அக்கா இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். கூட்டாட்சி தத்துவத்துக்கு உதாரணம் என்னன்னா, கலைஞர் கருணாநிதி ஐயா வீட்டுல ரைடு நடக்குது, இன்கம் டாக்ஸ் ரைடு. இன்னொரு ஃப்ளோர்ல காங்கிரஸ்காரங்க எலெக்ஷனை பத்தி பேசுறாங்க. இதுதான் கூட்டாட்சி தத்துவமா? இல்லைன்னு அக்கா சொல்லட்டும். இன்கம் டாக்ஸ் ரைடு கலைஞர் ஐயாவுடைய வீட்டுல, மீனிங் அவங்களுடைய குடும்பத்துல நடக்கும் பொழுது தமிழ்நாட்டில் எலெக்ஷன் எப்படி நடக்கணும், எவ்வளவு சீட்டு கொடுப்பீங்கன்னு பேரா ரெண்டு பேசலையா? இது கூட்டாட்சி இல்லையா? இன்னைக்கு நீங்க காங்கிரஸோடு இருக்கீங்க, அதே காங்கிரஸோடு நீங்க இருக்கிறீங்க, அதே காங்கிரஸோடு இருக்கிறீங்க. காங்கிரஸ் எப்படி உங்களை நசுக்கி பிழிஞ்சதுன்னு தெரியாதா? எப்படி உங்கள் மேல 356 பயன்படுத்தி ஆட்சியிலிருந்து டிஸ்மிஸ் பண்ணாங்கன்னு தெரியாதா? நாங்க 11 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை 356 பயன்படுத்தி இருக்கமா? இல்லை. இன்னைக்கு அதே காங்கிரஸோட, அதுதான் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரி. 356 பயன்படுத்திய காங்கிரஸோடு இருக்கிறீங்க. உங்க குறவளைய நசுக்கி மிரட்டின காங்கிரஸோடு இருக்கிறீங்க. இந்திரா காந்தி அம்மையார் உங்களுக்கு என்னவெல்லாம் செஞ்சாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், அவங்களோடு இருக்கிறீங்க. இன்னைக்கு கனிமொழி அக்கா எங்களை பாட்டு பாரதிய ஜனதா கட்சி கூட்டாட்சி தத்துவதற்கு எதிரான கட்சினா எப்படி ஏத்துக்க முடியுங்கண்ணா? தென் மாவட்டங்களில் தொடர்ச்சியா மோதல்கள் அரங்கேறின. அது நம்ம ஸ்கூல் பசங்களை பார்த்தீங்கன்னா ஜாதிய மோதல், அருவாள் கலாச்சாரம் தொடர்ச்சியா வந்துருக்கு. 2 நாள் முன்னாடி கூட ஸ்கூல் பையனை வெட்டியிருக்காங்க. பள்ளிக்கூடத்துல படிக்காம வேற ஏதோ செஞ்சுக்கிட்டு இருந்தா அரசு இரும்பு கரம் கூட அடக்குதுன்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அந்த இரும்பு கரத்தை நான் பார்க்கணும்னா, அந்த இரும்பு கரத்தை, மாயாவி இரும்பு கரத்தை முதலமைச்சர் அவர்கள் அவருடைய கிளவுஸ் எல்லாம் திறந்து மக்கள்கிட்ட இதான் இரும்பு கரன் காட்டணும். அது பித்தாளையா, இரும்பா, களிமண்ணா, அது என்ன இரும்பு கரன் பார்க்கணும். என்னை பொறுத்தவரை இன்னைக்கு அது இரும்பு கரம் இல்லைன்னா அது வந்து களிமண்ல இருக்கு. ஓங்கி குத்துனீங்கன்னா களிமண் உடஞ்சு போயிடும். களிமண் கரத்தை வைத்துக் கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்கள் இரும்பு கரம் என்று பொய் சொல்லுகின்றார். இது முதல். இரண்டாவதுங்கண்ணா, பள்ளிக்கூடத்தில் கற்றல் திறன் குறையுதுன்னு நான் சொல்றேன் பாருங்கண்ணா. கற்றல் திறன் குறையுது, ஜாதிய வன்முறைகள் அதிகமாகுது. அப்ப பள்ளிக்கூடத்துக்குள்ள என்ன வேலை நடக்கணுமோ அது நடக்காம வேற ஏதோ வேலை நடக்குது. அப்ப மாண்புமிகு ஆசிரியர் பெருமக்கள், தமிழக அரசு எல்லோருக்கும் நான் கேட்கக்கூடிய கேள்வி, தமிழக அரசு ஃப்ரீடம் கொடுக்கறாங்கன்னா ஆசிரியர் பெருமக்கள் ஃப்ரீடமா வேலை செய்வாங்க. தமிழக அரசு ஃப்ரீடம் கொடுக்கல. அதனால ஆசிரியர் பெருமக்களுடைய வேலையும் கூட உங்க கையை கட்டி போட்டுச்சு. எப்படி காவல்துறையினுடைய கை கட்டி போடப்பட்டிருக்கிறதோ அதுபோல தமிழகத்தினுடைய ஆசிரியர் பெருமக்களுடைய கையும் கட்டி போடப்பட்டிருக்கிறது. அதனால என்ன? கற்றல் அறிவு குறையுது. இன்னைக்கு ஒண்ணுமேல திறமையான ஆசிரியர்கள் இருக்கிறாங்க அதே தமிழகத்தில். அதே ஆசிரியர் பெருமக்கள் எக்ஸலன்ட், ஒன் ஆஃப் தி அவுட்ஸ்டாண்டிங். அவங்கள ஃப்ரீயா விட்டா போதும், பெர்ஃபார்மன்ஸ் ஆசிரியர் பெருமக்கள் கொடுத்துருவாங்க. எதுவுமே செய்யாம ஸ்கூலையும் எஜுகேஷனல் ப்ரொபகேண்டாவா பயன்படுத்துறாங்க. ஸ்கூல்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் பாருங்க. நான் முதல்வன் யாராச்சும் போய் உட்கார்ந்து பாருங்க, 40 நிமிஷம் திராவிட சித்தாந்தம் தான் பேசுவாங்க. நான் முதல்வன் போய் யாராச்சும் சைலண்டா உட்கார்ந்து பாருங்க, 40 நிமிஷம் திராவிட சித்தாந்தத்தை பேசுவாங்க. அதான் நான் முதல்வனா? அதான் நோக்கமா?
அது வந்து ஸ்கில்லிங் இனிஷியேட்டிவா இல்லை உங்கள் சித்தாந்தத்தை பேசுகிற இனிஷியேட்டிவா? இந்த நான்சென்ஸ் எல்லாம் போய் நீங்கள் காலேஜுக்குள்ளே ஸ்கூலுக்குள்ளே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி குழந்தை கற்றல் திறன் வரும்? அதனால் வெறும் ஒரு களிமண் கையை வைத்துக்கொண்டு இரும்பு கரம் என்று மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா போய் சொல்றாங்க. தமிழக மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவதில் இங்க தேர்தலோட வந்து கச்சத்தீவை பத்தி பேசுனீங்க, அதுக்கப்புறம் கச்சத்தீவை பத்தி எதுவுமே பேசுறீங்க. அண்ணே, இது ஒரு ஜனநாயக நாடுங்க அண்ணே, இது ஒரு ஜனநாயக நாடு. வலுக்கட்டாயமாக யாருக்கிட்டையும் போய் பிடுங்க முடியாதுங்க அண்ணே. ட்ரம்ப் மாதிரி ஆட்சிக்கு வந்தோன்னா கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ பேரை மாற்றுவேன், கல்ஃப் ஆஃப் அமெரிக்கா, கிரீன்லாண்டை போய் பிடுங்கிட்டு வருவேன் அப்படிலாம் நம்முடைய பிரதமர் அவர்கள் பேச மாட்டாங்க. ஒரு ஜனநாயக ரீதியான நாடு. அதே நேரத்தில் இலங்கையை பொறுத்தவரை நட்பு ரீதியாக இருக்கக்கூடிய நாடு. இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிபர் உங்களுக்கு தெரியும், இலங்கையினுடைய பிரதமர் ஒரு மார்க்சிஸ்ட் சித்தாந்தம் இருக்கக்கூடிய ஒரு தலைவர். மார்க்சிஸ்ட் சித்தாந்தம் இருக்கக்கூடிய கட்சியில வந்து இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. சீன பேரரசுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி, நெருக்கமாக இருக்கக்கூடிய தலைவர் அவர். நாம் அதை பேலன்ஸ் பண்ணணும், நல்லா புரிஞ்சுக்கணுங்கன்னா. ஏன்னா பார்டரை பொறுத்த வரைக்கும் சென்சிட்டிவிட்டி ஒரு பக்கம் இருக்கும், அதையும் இந்திய அரசு பார்க்கணும். இரண்டாவது, நம்முடைய மீனவ சொந்தங்களுக்கான பிரச்சனையை தீர்க்கணும். அதனால தான் நாளை சாயங்காலம் 5 மணிக்கு டெல்லியில் நம்முடைய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஐயா ஜெய்சங்கர் அவர்கள் நாளைக்கு தமிழகத்தினுடைய மீனவ சொந்தங்கள் அழைச்சிருக்கிறாங்க. 36 பேர் நாளைக்கு நம்ம பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களோடு டெல்லி செல்ல இருக்கிறாங்க.